ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரைட் ரைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம். நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? இன்னைக்கு நாங்கள் வந்து சூப் குடிக்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். மலேசியாவோட ஃபேமஸ் சூப்பு அந்த கடைக்கு நாங்கள் போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அந்த சூப்போட விலை ரொம்ப கம்மி காய்ஸ். எப்படின்னா வெறும் 160 ரூபா தான் நம்ம ஊர் காசுக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இங்கே மலேசியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 10 கடை வச்சு அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் எப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். ஆமாம், இன்றைக்கி நாங்கள் வந்து டைரெக்டாக சூப் குடிக்க போகிறோம். உங்கள் ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். நாங்கள் டைரெக்டாக கடைக்கு போயிட்டு அங்கே நான் உங்களை மீட் பண்ணுறேன். வா சுருதி. A few moments later. இதுல போனா நான் அடிப்பட்டு செத்துருவேன். ஆவுல புளிய மரத்துல கொஞ்சம் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. அதாவது இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இந்த கடை பேர் வந்து சூப் மெல்டப்னு சொல்லுவாங்க. ஒரு 10-15 கடை இருக்கு. ஆமாம், மலேசியாவில். சாரி, எனக்கு நம்பர் தெரில, எத்தனை கடை இருக்குன்னு தெரில. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கடை நிறைய இருக்கு. ஆமாம், இப்பயே நிறைய கூட்டங்கள் வரும் பாருங்க. இது ஒன்லி ஃபார் ஃபுட்டுக்கு மட்டும்தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டு. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுட்டு மட்டும்தான் இங்கே இருக்கும். எல்லாமே சாப்பாடு கடை மட்டும்தான், வேறு எந்த கடையுமே கிடையாது. இது நம்ம கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு இங்கே வந்தோம். ஆமாம், இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டு தான். ஃபுல்லாக எல்லா கடையும். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற கடை வந்து, ஆமா, நம்ம இந்த கடையை நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த கடைக்கு தான் போகிறோம் இப்போ. சூப் வந்துருச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கும் இந்த சூப்பு. காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா? ஃபுல்லா சிக்கன் தான். அதை எடுத்து இது ஃபுல்லா பீஃப் சூப்பு தாங்க. இது ஃபுல்லா பீஃப். இவ்வளவும் சாப்பிடணும். ஆனா இது பத்தாது எனக்கு. இன்னொரு சூப் மட்டும் தனியாக வாங்கி குடிக்கணும். அதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நக்கு செத்த பையில மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி மோரையும் பண்ணி பருவ வாங்கியிருக்கிறது வந்து கோழி சூப்பு. பாலா அவர் வாங்கியிருக்கிறது வந்து டாகிங்னா பீஃப் சூப் வாங்கியிருக்காப்புல. சொல்லுங்க பாலா, எப்படி இருக்கு சூப்பு? குடிச்சு பாருங்க. சூப் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? குடிக்கல. நல்லா இருக்கும். இது வந்து மலேசியன் ஃபுட்டு. மலாய்க்காரங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் நம்ம தமிழ் ஆட்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு இது. நம்மள மாதிரி சோறு அதிகமாக வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு குழம்பு இன்னும் கொஞ்சம் 2 பீஸ் கறியை போட்டு சாப்பிட்றது இல்லை. இவங்களுடைய வேற சாப்பாடு கம்மியாக தான் வச்சுக்குவாங்க. காய்கறி நிறைய சாப்பிடுவாங்க. கோழி மீன் இவங்களுடைய சாப்பாட்டில் தினமும் கோழி மீன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா புரோட்டீன் சொல்லுவாங்க, ஃபைபர் சொல்லுவாங்க. நம்மளாம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பீஸ் இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் சாப்பிடும்போது இதான் புரோட்டீன், இதான் ஃபைபர், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. மலேசியா வந்து தான் கற்றுக்கிட்டேன். முட்டை ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிட்ணும், அது புரோட்டீன். காய் இவ்வளோ சாப்பிடணும், அது ஃபைபர். இதெல்லாம் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். சூப் டாகிங் மறுபடியும் முதல்ல இருந்தா. இது வந்து இங்கே வந்து நாசி புத்தேன்னு சொல்லுவாங்க. வெள்ளை சோறுக்கு வந்து நாசி புத்தே. இவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷல் என்னன்னா புழுங்கரிசி சாப்பாடு கிடைக்காது. பச்சரிசி சாப்பாடு தான். ஸோ
ஃபுல்லா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல மாதிரி புழுங்கரிசி கிடையாது. புழுங்கலரிசி கிடையாதுங்க. எப்படின்னா நம்ம தமிழ்நாட்கள் தான் புழுங்கலரிசி சரி, சாப்பிடுவாங்க. குடிச்சிட்டு ஆரம்பிங்க, அடிங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கையால சும்மா சுருன்னு இருக்கும். எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். அதான்டா இளந்தாரி பிள்ளைக்கு அர்த்தம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இந்த ஒரு சூப் வந்து நம்ம ஊர் காசுக்கு வெறும் 160 ரூபா தான். இதுல எவ்வளவு சிக்கன் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஃபுல்லா சிக்கன் மட்டும்தான். எடுக்க எடுக்க சிக்கன் வந்துகிட்டே இருக்கும். சிக்கன்ல சூப் இருக்கான்னு நினைச்சிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனா சிக்கன்ல இருக்கு, ஆட்டுல இருக்கு, மாடுல இருக்கு, எல்லாத்துலயுமே சூப் இருக்கு இங்க. ஆமா, வேற லெவல் டேஸ்ட். நம்ம ஊர் டேஸ்ட் பிளஸ் மலாய் டேஸ்ட் அப்படி கலந்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம நாசி கோரிங் சாப்பிடுவோம். சேம் அதே தான், அதே சூப். ஆனால் அந்த சூப் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த சூப் கொஞ்சம் இனிக்கும், இந்த சூப் கொஞ்சம் காரமாக இருக்கும். சூடு அப்படியே வாயில இறங்குது. டேஸ்ட் அப்படியே வேற லெவல் பஸ், வேற லெவல் வேற லெவல். சோலி முடிச்சு. ஹாய் காய்ஸ், பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு வீடியோ? நல்லா இருந்துச்சா? கண்டிப்பாக நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு. ஆமாம், இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய கடைகளுக்கு போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒன்று நினச்சோம். அது நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் கண்டே பிடிச்சோம். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கடையில் வந்து வெங்காயம் அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆமாம், வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காயத்தோட அந்த இலை, வெங்காயத்தலை அதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்க சூப்பு நல்லா இருக்குது. மற்றபடி டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் மலேசியாவில் இருந்தால் இங்கே வாங்க. ஆமாம், இங்கே நம்ம பெருமாசூரியில் இருக்குது கடை, சூப் மெல்ட் அப்னு. அங்கே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி மலேசியா வந்தாலும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், நிறையா பண்ணுங்கள். பாய் பாய். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.